Hi guys, welcome to my channel Arcs Life in USA. இது ஒரு மினி vlog. இது என்னோட Black Friday purchase vlog. இப்போ நாங்க வந்து இந்த Black Fridayக்கு கராஜ்ல வைக்கிற மாதிரி ஒரு freezer வாங்கிட்டு வந்திருக்கோம். அதோட unboxing and setting up video தான் இது. நாங்க வந்து எங்களால இந்த கார்ல வந்து இந்த ஃப்ரீசரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சாட்சி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் இந்த மாதிரி சாட்சி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, அது அப்படி பண்ணணும், அப்படி தான் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீசர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கணும். அது எல்லாமே நாங்கள் எடுத்தோம். ஸோ நீங்கள் எதனா இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் சாட்சி தான் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீசரை நிமித்தி வச்சு நீங்கள் எவ்வளோ நேரம், இப்போ நாங்கள் வந்து ஒரு 4 hours வந்து சாட்சி இருந்துச்சு ஃப்ரீசர். ஸோ அதுக்கப்புறம் 4 hours அதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கூலண்ட் எல்லாம் செட்டில் ஆகணும். செட்டில் ஆன பிறகு தான் நீங்கள் வந்து ஃப்ரீசரை வந்து செட்டப் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி ப்ரிகாஷனேட்டாக இருக்கணும். இந்த ஃப்ரீசரை வெளியில் எடுக்கிறதுக்கும் நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் இருந்தோம். ஸோ வந்து எங்களால் முடியாததுனால சாட்சி தான் எடுத்தோம். ஸோ இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணி இந்த ஃப்ரீசரை வந்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம். நாங்கள் ஒரு 1 டேக்கு வந்து நாங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் செட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதனா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே மேனுவலில் வந்து பார்த்துக்கோங்க, அதை வந்து சாட்சி எடுத்துகிட்டு வரலாமா இல்லை அப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்து பொறுமையாக பத்திரமா எடுத்துகிட்டு வந்து அதோட ப்ரிகாஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7.5 cubic feet இருக்கிற ஒரு ஃப்ரீசர். இதில் கீழே வீல்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு புஷ் பண்ணிட்டு வந்து நாங்கள் எனக்கு வேணுன்ற இடத்துல வந்து இந்த ஃப்ரீசரை வந்து செட்டப் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து கீழே இங்கே வந்து டெம்பரேச்சர்ஸ் செட் பண்ணிக்கிற நாப் கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரெயின் ஹோல் இருக்குது. இது வந்து மேனுவல் டீஃப்ராஸ்ட் தான் நம்ம பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஃப்ரீசர்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே உள்ளாரையும் அங்கே ட்ரெயின் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இந்த வெளியில் இருக்க ட்ரெயின் ஹோலையும் ஓப்பன் பண்ணி விடணும். இங்கே வந்து ஒரு ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நானும் கொஞ்சம் ரேக்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் நம்ம திங்ஸுக்கு ஏற்ற மாதிரின்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த 2 ட்ரெயின் ஹோல்ஸையும் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட ஸ்க்ரேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐஸ்லாம் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா ஸ்க்ரேப் பண்ணி விட்டு நம்ம மேனுவலாக டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃப்ரீசர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற எல்லா இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பீல் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து எதுக்கு இந்த கராஜ் ஃப்ரீசர் அப்படின்ற மாதிரி தோணலாம். இப்போ இது வந்து இங்கே யூஎஸில் வந்து நிறைய மீட் எல்லாம் வந்து நிறைய வாங்கி ஸ்டாக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கும் இது வந்து எனக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தது. அதுக்கடுத்து இப்போ வந்து இந்த வருஷம் தான் நாங்கள் வந்து புதுசாக பின்னாடி வந்து ரைஸ்ட் பெட்லாம் வச்சு நிறைய காய்கறியெல்லாம் போட்டிருந்தோம். அதுலேருந்தும் எனக்கு நல்ல ஹார்வெஸ்ட் இந்த வருஷத்துக்கு இருக்குது. ஸோ அந்த வெஜிடபிள்ஸையும் வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து கட் பண்ணி ஃப்ரீஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய வந்து ஃபிஷ்ஷிங் போவோம் சம்மரில். ஸோ ஃபிஷ்ஷிங் போகும்போதும் நாங்கள் பிடிச்சிட்டு வர கேட்ச் எங்கள் ஃபிஷ் எல்லாம் போடுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து நான் இதில் ஃபில் பண்ணுவேன். அப்போ வந்து அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரீசர் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு நாங்கள் ஒரு 6 மணி நேரம் போல் ஆன் பண்ணலை, அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா அவ்வளோ நேரம் அது சாஞ்சு இருந்தது. இப்போ வந்து 6 மணி நேரம் கழித்து இந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுட்டு ப்ளக் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம் வாங்க. ப்ளக் பண்ண உடனேவே இங்கே வந்து லைட்ஸ் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இது ஆப்ரேஷன் லைட் வந்து ஆனில் இருக்குது. ஃப்ரீசர் இப்போ ஆன் ஆகிடுச்சு. அந்த ஃப்ரீசர் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணுதான்னு பார்க்குறதுக்காக நான் வந்து ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கேன். அவசரத்துக்கு வந்து எனக்கு ஐஸ் க்யூப் ட்ரே கிடைக்கலிங்க, சரின்னு இருக்கிற டம்ளரில் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இப்போ வந்து ஒரு 2 hours தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து அந்த கிளாஸில் வந்து இருந்த தண்ணி ஃபுல்லாக வந்து நல்லா ஐஸ் ஆகிடுச்சு. சைட்லலாம் ஆல்ரெடி ஃப்ராஸ்ட் வந்து லேசாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் வந்து நல்லா ஐஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மசால் பொடி தாங்க. மசால் பொடி எனக்கு எங்கள் வீட்டில் அங்கே இந்தியாவிலேருந்து அம்மா அரைச்சி கொடுத்து விடுறது தான். ஸோ அந்த மசால் பொடி, இது வந்து இட்லி பொடி, இதெல்லாம் வந்து அங்கேருந்து வர்றது தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சாச்சு. இப்போ மற்ற ஐட்டம்ஸ்லாமும் நான் கொண்டுட்டு வந்து வைக்க போகிறேன். இது வந்து மற்ற மீட், கிரவுண்ட் மீட்டு, இதெல்லாம் வந்து என் தோட்டத்துலேருந்து விளைஞ்ச காய்கறிங்க. நிறைய பாவக்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் இருக்குது. மசால் பொடிக்கு மேலேயே இதெல்லாம் வந்து வச்சுட்டேன், காய்கறி அதெல்லாம். அப்புறம் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மீட்டு, ஃபஸ்ட்டு கிரவுண்ட் மீட்டு அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து உள்ளார வந்து எங்கள் ஃபிஷ்ஷு, நாங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் மீன் பிடிச்ச போது பிடிச்சிட்டு வந்து ஃபிஷ்ஷுங்க. இது வந்து ஒரு 4-5 ஜிப்லாக்காவது குறைஞ்சது இருக்குங்க. இது இன்னும் சம்மர்
ஆச்சுன்னா இன்னும் நிறைய தான் வரும். வாரம் வாரம் நாங்கள் போவோம், வாரம் வாரம் ஒரு 10-15 மீன் வரும். இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த ஃப்ரிட்ஜிடேர் ஃப்ரீசரோட அன்பாக்சிங் அண்ட் செட்டப். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.